வாஹிப், இதோ வரமா. ஒரு கிளாஸ் ஜில்லுன்னு லஸ்ஸி எடுத்துட்டு வா. உன்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் போயிட்டாங்க. என்னோட பையன்கிட்ட சொல்லி உன்னை 2 நிமிஷத்துல டைவர்ஸ் பண்ண வச்சிருவேன். உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள ஹுமேரா நிச்சயமா உன்னை அறைவா. அம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என்ன வேணும்? அது நான் உங்களுக்கு லஸ்ஸி எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அப்படியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லஸ்ஸிய வையே, இங்க இருந்து கிளம்பு. இந்த அக்கா இருக்காளே, அல்லா மேல சத்தியம் பண்றேன், இந்த கிழவி என் மூளையே கெடுத்துட்டா. கவலைப்படாத ரசியா, சீக்கிரமாவே உனக்கு அறை விழும். தன்வீரை செக் பண்ணியே ஆகணுமா? அட்லீஸ்ட் பிளட் டெஸ்டாவது எடுத்தாகணுமா? ஜோயா, நீயா? ஆமா, அது நீ நிம்மதியா தூங்குறியா இல்லையான்னு பாத்துட்டு போலாம் தான் இங்க வந்தேன். தூங்குனா ஏதோ கடிச்ச மாதிரியே இருந்தது. கடிச்சிச்சா? நீ அது பெட்ஷீட்டை சரியா கிளீன் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பெட்ல ஏதாவது இருந்திருக்கும். என்னன்னு தெரியல, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா யாரோ கடிச்ச மாதிரி இருந்துச்சா? அப்படித்தானே? அது நான் உனக்கு என்னன்னு சொல்ல தன்வீர், இங்க போபால்ல நிறைய கொசு இருக்கு. இந்த வீட்ல கூட நிறைய கொசு இருக்கு. அதுவும் இது ரொம்ப ஆபத்தான கொசு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்பவுமே கொசுங்கன்னா அது ரொம்ப ஆபத்தானது. கொசுங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். அதனால அதை வச்சு ஒரு கவிதை சொல்றேன், கேட்டுக்கோ. கொசு வந்து ரத்தத்தை உறிஞ்சா நர்வஸ் ஆகாதீங்க. கொசு வந்து ரத்தத்தை உறிஞ்சா நர்வஸ் ஆகாதீங்க. அதுங்க பாடுற பாட்டை பாராட்டி கை தட்டுங்க, அதுங்க ஓடி போயிடும். சரியா? சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த கொசுங்களை நான் ஒரு வழி பண்றேன். டோன்ட் வரி. ஓகே. இந்த கடவிய நான் ஏதாவது பண்ணாம விட மாட்டேன். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? அம்மா, நீங்களும் வாங்கல. ஐயா சின்ன வயசுல பண்ண விஷயத்தெல்லாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா?
அம்மா என்ன ஏன் இப்படி பாக்குற உமேரா? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ ஏன் இப்படி பாக்குற? ஒரு என்ன நிமிஷம். பண்ண போற? அம்மா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். இது என்ன உங்க முகத்துல? நான் என்னமோ உங்களை அடிக்க வர மாதிரி ஏமா பயப்படுறீங்க? என்னாச்சு? மாம்பழம். அட, நான் என்னமோ நினைச்சிட்டேம்மா. நீ என்னோட பொண்ணாச்சே. கை வாஷ் பண்ணிட்டு வரேன். கைய கிட்டக்க கொண்டு வந்தாலே நீ ஏன் இப்படி பயப்படுற? நீ ஒண்ணும் பயப்படாத ரசியா. உனக்கு அரை அந்த மாதிரி எல்லாம் விழாது. எனக்கு நல்லா தெரியும். உனக்கு வேடிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும்ல. வேடிக்கை பண்றது, வேடிக்கைய பாக்குறது, இப்படியெல்லாம் பண்ண சரியா வருமா? என்ன ரசியா நீ? உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? வேடிக்கை நடக்கும், அறையும் நிச்சயமா விழும். அதுவும் எல்லாருக்கும் முன்னாடி. இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு ஹசீனாவும் அப்புறம் அவளோட தங்கச்சி அலகாபாத்ல இருந்து வந்திருக்காளே, அவங்களும் வராங்க. ரசியா, விருந்தாளிங்கெல்லாம் வராங்கல்ல, வரவங்களை எல்லாம் நாம நல்லா கவனிக்கணும்ல. அம்மா, யார் வராங்கன்னு கெஸ் பண்ணுங்க. யாரு? ஹலோ அத்தை. சலாம் அலைக்கும் அத்தை. வலைக்கும் அஸ்ஸலாம் தில்ஷாத். பையனோட நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி அத்தை. அட, நீ ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல. நான் இப்போ எப்படி இருக்கேன்? நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை. அத்தை, உங்க டெலிபோன் கொஞ்ச நாளா ஒர்க் ஆகலையா என்ன? என்னோட டெலிபோனா? ஆமா. நல்லாதான் இருக்கு. ஏன்? அது என்னன்னா ரொம்ப நாளா நான் ஹலோன்னு கேட்கவே இல்ல. அட, பாத்தியா தில்ஷாத், இந்த குறும்புக்காரி அன்னைக்கும் இப்படித்தான் இருந்தா, இன்னைக்கும் இப்படித்தான் இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜோயா? ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ள ஒரு போட்டோ இருந்தது. என்னோட அசார கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே அந்த உயிரில்லாத போட்டோக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்கு யாரோ உயிரோட்டம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஜோயா, பல வருஷங்களா நான் இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு என்னோட கனவு நனவாக போகுது. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இன்னொன்னு, உனக்கு நிக்கா ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜோயா ஓயா இப்படி எல்லாம் கூப்பிட மாட்டேன். நான் உன்னை மருமகளேன்னு கூப்பிடுவேன். அதுக்கப்புறம் மாமியார் மாதிரியும் சண்டையும் போடுவேன். புரிஞ்சுதா? அத்தை, ம்?
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு ஜோயா. அத கேளுங்களேன். எனக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு தெரியும்ல. உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். என்னோட அம்மா எனக்கு ஞாபகத்திலே இல்ல. ஆனா டே 1ல இருந்து அவங்க உங்களை மாதிரி தான் இருப்பாங்கன்னு ஏன் எனக்கு தோணுதுன்னு தெரியல. அப்புறம் நீங்களும் என்ன ரொம்ப அன்பா கவனிச்சுக்கிட்டீங்க, பாசமா பாத்துக்கிட்டீங்க. எனக்கு என்னோட அம்மா இல்லைங்கிற குறையே தெரியாம இருந்தது. அதனாலதான் அத்தை எனக்கு என்னவோ நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தோணுது. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல, எதையும் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. அம்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் பாக்குற? ம்? எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறேன்னு. இதுதானே உங்க 2 பேரோட நிக்காவை பத்தி நானே முடிவு எடுத்துட்டேன். அத பத்தி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு ஜோயா. அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. என்னால அதை பார்க்க முடியுது. உங்களை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனா அது உனக்கு தெரியாது. அதை உன்னால பார்க்கவும் முடியாது. அசாராலையும் அதை பார்க்க முடியாது. அதனால ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேனோ அதெல்லாம் சரியா செஞ்சிருக்கேன். இங்க பாரு சோயா, ஸ்மைல் ப்ளீஸ். கல்யாண பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறது நல்லாவே இல்ல. அப்புறம் இன்னும் சொல்ல போனா கல்யாண பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. சரி, சீக்கிரமா ரெடி ஆகு. ஓகே? என்னோட பிடிவாதக்கார ஆசார், என்னோட வெகுளித்தனமான ஜோயா. நீங்க எவ்வளவுதான் மறுத்தாலும் இது நிச்சயமா காதல் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், இந்த உணர்வுகளோட உங்களால நிச்சயமா சண்டை போட முடியாது. என்னோட பிடிவாதக்கார பையன் ஆசார், என்னோட செல்ல மருமக ஜோயா. என்ன சார் மியான், நீங்க என்கிட்ட எதையுமே சொல்லலையே. எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு சீக்கிரட்டா முடிச்சிட்டீங்களோ? பொய்யா இருந்தாலும் சடங்கு நடக்கதானே போகுது. அது பிரகாரம் கல்யாண மாப்பிள்ள கல்யாண பொண்ணுக்கு ஒரு gift கொடுக்கணும். யூனோ, பரிசு. நீங்க எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? நாளைக்கு சடங்கு இருக்கு. அதுல நம்ம கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணா வாங்கண்ணா. இல்ல, என் அண்ணி பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க. அசார்,
சரி, ரஷீத் பயான் இன்னும் காணமே. அவரு பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூருக்கு போயிருக்காரு. ஆயானும் அவரோட சேர்ந்து பிசினஸ் பண்றாரா இல்லையா? அவருக்கும் நிக்கா ஏற்பாடு பண்ணி இருக்குல்ல, அவரும் சில பொறுப்புகளை ஏத்துக்கணும்ல. ஆமா, அவனும் அவனுடைய அப்பா பிசினஸ்ல உதவியா இருக்க போறேன்னு சொல்லிட்டே தான் இருக்கான். சரி, நல்லதா போச்சு. சலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் சலாம். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னைக்கு நல்லாவே ஓட்டிட்டு இருக்கு. உமேராவையே காணோமேக்கா. அவ வந்துட்டு இருக்கா. அவ வரதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க சீனா. என்ன உமேரா, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? போமா, போய் நிஷாத்துக்கு ஹெல்ப் பண்ணு. சீக்கிரம் எழுந்துருமா. இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள ஹுமேரா உன்னை நிச்சயமா அறைவா. என்னாச்சு ரசியா, பயந்துட்டியா? நான் தலகாணியில தான் தூசிய தட்டிக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா சார்? நீ சின்னவனா இருக்கும்போது ஒரு நாள் நம்ம வீட்ல பல்ப் ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சொன்ன, அத்தை நான் பெரியவனா ஆன பிறகு நிலாவையே கொண்டு வருவேன், அத கொண்டு இந்த வீட்டையே பிரகாசமா வச்சுக்க போறேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அந்த நிலவையே இங்க கொண்டு வந்துட்டேன். இந்தா, இது என்னோட சார்பா உனக்காக நான் கொடுக்கிற ஒரு சின்ன பரிசு. நன்றி. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஆசார். இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. உங்க 2 பேரையும் எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கட்டும். இது ஏன் சார்பா ஒரு சின்ன பரிசு, பத்திரமா வச்சுக்கோ. கண்டிப்பா. ஏன்பா, நான் ஃபாரின்ல இருந்து ஒரு டிவி வாங்கிட்டு வந்ததுக்கே நான் அப்படி திட்டினேன். இப்போ நீ ஒய்ஃபையே ஃபாரின்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிய. சும்மா சொல்லக்கூடாது, அண்ணி ரொம்ப அழகா தான் இருக்காங்க. அண்ணா, இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? ஆக்சுவலி அரேஞ்ச்ட் கம் லவ் மேரேஜ். லவ் அதிகம், அரேஞ்ச்ட் கம்மி தான். அப்படிதானே? ஏய், இங்க பாருங்க, டாக்டர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு. பிளட்ட பத்திரமா எடுத்து வைங்கன்னு. நான் அத அந்த ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இரு, எடுத்து தரேன். ஜோயா, வாழ்த்துக்கள் ஜோயா. தனு நீ இங்க என்ன பண்ற? டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே ஜாமி, டாக்டர் என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சே, எப்படி வராம இருக்கிறது? நிக்காவுக்கு முதல் சடங்காச்சே, நான் வந்துதானே ஆகணும். ஜாமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க உங்களுக்கு ஒரு சரியான ஜோடி தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜாமி. ஜோயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு உடம்பு நல்லா இருந்திருந்தா நான் கண்டிப்பா உனக்கு gift வாங்கிட்டு வந்திருப்பேன். கம் ஆன் தான்வீர், இட்ஸ் ஃபைன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அட, அதை எப்படி சும்மா விட முடியும்? நான் உனக்கு கண்டிப்பா gift வாங்கிட்டு வருவேன். ஆனா நீயே பாரு, நான் உனக்கு கொடுக்க போற gift-அ நீ வாழ்க்கை பூரா மறக்க மாட்ட.